கேட்போர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பவர் நேப். பவர் நேப்னா என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க கொஞ்சம் பேர். குட்டி தூக்கம், இல்லை நல்லா தூங்குறது, தூக்கத்தை நல்லா தூங்குறது. நல்ல ஒரு மனுஷன் நைட் தூங்கிட்டானவே காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, கண்ணும் நல்லா இருக்கும். இப்போ நைட் தூங்காதவங்கள பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் செவந்து போய் மாறி அவங்க முகமே வாடி போயிடும். நல்லா தூங்கியிருந்தாங்கன்னா உங்கள் உடம்பு நல்ல ரெஃப்ரெஷ் ஆயிரும், அடுத்த நாள் ஓடுறதுக்கு ரீஜனமேட் ரெடியாக இருக்கும். அதுதான் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது. என்னென்னா, எந்த ஒரு மருந்துமே வேலை செய்யணும் இல்லை மனசு ரெடி ஆகணும்னா கூட நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினோன்னா ரெடி ஆயிரும். இதெல்லாம் யார் சொல்ல? நான் சொல்லிங்க, சாணக்கியா சொல்கிறாரு, இந்த ஆத்தர் சொல்கிறாரு. பத்தாவதுக்கு நம்ம யார் சொன்னால் இப்போல்லாம் நம்புகிறோம்? டாக்டர், சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட்லாம் சொன்னால் தான் நம்புகிறோம் இல்லைங்களா? அவங்க எல்லாருமே எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? நல்லா தூங்கணும், தூக்கத்தில் தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க. ஸோ எவ்ரிதிங் ஆன் த ஹோல் நல்லா ஒர்க் ஆனோம்னா நல்லா தூங்கணும் மனுஷன். ஸோ அதை கண்டிப்பாக நேரத்துக்கு தூங்குங்க, நல்லா தூங்குங்க. அப்போ தான் ஒரு மனுஷன் ஒரு நார்மலான ஹெல்தி லைஃப்க்கு செட் ஆக முடியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, 9 to 10:30 தூங்கிடணும். இதில் எத்தனை பேர் 9:30 மேலே தான் வராங்க அப்படியெல்லாம் இருக்கல. அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் வேறு இது இருக்கலாம், டிபெண்ட்ஸ். ஸோ ஆனால் நீங்கள் ஒரு பாடியை மெயின்டைன் பண்ணணும், உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கணுன்னா மோஸ்ட்லி நைட்டில் 9 to 10:30 தூங்கிடணும். ஆனால் போய் சும்மா படுத்துகிட்டே இருக்கக்கூடாதுங்க, கண்ணை மூடி தூங்கணும். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மியூசிக் கேளுங்க, இல்லை ஒரு புக்கு படிங்க, உங்கள் மைண்டை ஒரு பிளிஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போது கண்டிப்பாக தூக்கம் வரும். சொக்கிக்கிட்டே போய் பெட்டில் தூங்கிடணுங்க, அப்போ தாங்க நல்லா தூக்கம் வரும். போய் முட்டி பெட்டில் தூங்கினீங்கன்னா சுத்தமாக தூக்கம் வராது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். 9 மணிக்கு தூங்கணுன்னா நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 4:30 இல்லை 5க்காவது எந்திரிக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்திரிக்க முயற்சி பண்ணுங்கள். ரெகுலர் லைஃப்பை இந்த மாதிரி ஆர்டராக பண்ணால் நல்லாயிருக்கும்னு இந்த சாணக்கியா அந்த ஆத்தர் சொல்கிறாரு. கண்டிப்பாக ஒரு மிட் நைட்டில் கண்டிப்பாக தூங்க ஆரம்பிச்சிடணும். 9:30 to அட்லீஸ்ட் 1:30 கண்டிப்பாக ஒரு 4.5 hours மனுஷன் தூங்கிடணும். இந்த டயத்துக்குள்ளே தூங்கிட்டாங்க அப்படின்னா போதும், நைட்டுக்கு இது எனஃப். ஒரு 4 hours. அப்படி நைட்டில் தூக்கம் வராதவங்களா இருந்தால் இந்த 9:30 to 1:30 நல்லா தூங்கிட்டு ஆஃப்டர்நூனில் 1:30 to 3 PM அது வரைக்கும் தூங்குங்க. மத்தியானம் ஒரு 1.5 மணி நேரம். ஸோ 6 hours ஆல்ரெடி ஸ்லீப் ஆகிடுச்சு. பாடி அண்ட் எனர்ஜி, தூங்குங்க வேலை செய்யுங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னு இல்லை, நான் பாலெல்லாம் முழிச்சிருக்கேன் அப்படின்னா நைட் 6 hours நல்லா தூங்கிடுங்க. உடம்பு அதே தான், திருப்பி சொல்கிறது, உங்கள் உடம்பு மனசு எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக நல்லா வச்சுக்கும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு இதை எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு நடந்து போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க, நல்ல மெமரிஸை மூளையில் டெபாசிட் பண்ணாவே நல்லா இருப்போங்க. எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருது, யாரையும் ஹார்ம் பண்ணாமல், ஒரு மெடிடேட் பண்ணுறதோ, ஒரு ஆசனாஸ் பண்ணுறதோ, மியூசிக் படிக்கிறதோ, புக் படிக்கிறதோ, ஃபேமிலியோட ப்ரொடக்டிவ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு நாள் மீல் அவங்களோட சாப்பிட்றது, இதெல்லாம் நான் சேர்த்து சொல்கிறேங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மனசு ஓகே ஒரு லேஸாயிரும். அப்போ அந்த உடம்புக்கான டயர்ட்னஸ் தானாக வந்துடும், தூங்கிடலாம். அப்போது அப்படியும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா, மென்டலாகவும் உங்களால் அலர்ட்டாக இருக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக போய் டாக்டரை கேளுங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, இல்லை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. மேபி அதை ரெகுலரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக டிசிப்ளின் லைஃப் ஃபாலோ பண்ணுங்கள். 9 to 10:30 கண்டிப்பாக பெட்டுக்கு தூங்க போயிடணும். தூக்கம் வர்றதுக்கு மியூசிக் கேளுங்க, புக் படிங்க, ஒரு ப்ரொடக்டிவ் டைமாக ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ ஒரு ரிலாக்ஸிங் மைண்டோடு உட்காருங்க, இல்லை யோகாஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மூளைக்கு போதுமான இந்த லோடு நம்ம கொடுத்துட்டோம், உடம்புக்கு லோடு கொடுத்துட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் ரெஸ்ட் வேணுங்கிறது ரெடி ஆகிடும், மனசு உடம்பெல்லாம். ஸோ கேன் கோ டு பெட் early. when you sleep well, your tomorrow's days will be fantastic. இதான் ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனோ, வாழ்க்கையில் ரொம்ப ஜெயித்தவங்களோ சொல்கிறது என்ன விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? early to bed, early to rise.
அப்படி இருக்க மனுஷன் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருப்பான், வெல்த்தியாக இருப்பான் அண்ட் புத்திசாலியாகவும் இருப்பான். ஸோ இதெல்லாம் நம்ம ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? early to bed, early to rise. சீக்கிரம் எழுந்திரிங்க, சீக்கிரம் உங்கள் வேலையை ப்ரொடக்ஷனாக பண்ணுங்கள், சீக்கிரம் தூங்கிடுங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல் அப் டு திஸ் டாபிக். என்ன டாபிக்? பவர் நேப். நல்லா தூங்குங்க, நேரத்துக்கு தூங்குங்க, நல்லா 6 மணி நேரம் தூங்குங்க. ஓகே, hear me with Abhi. Hear me on the next episode. Bye.